இப்போ நம்ம வந்துட்டு மைசூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஆக்சுவலாக மைசூர் பஸ் ஸ்டாண்டுங்கிறது ஓகே ஒரு மெயினான ஏரியா. இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் பாருங்களேன், ஒன்றில் கூட இங்கிலீஷில் கிடையாது. பெங்களூர் போகிற பஸ் மட்டும் இங்கிலீஷில் இருக்குது. மற்ற எந்த பஸ்ஸுமே இங்கிலீஷில் பேர் இல்லை. ஸோ அவங்க ஓன் லாங்குவேஜில் மட்டும்தான், அந்த கர்நாடகா லாங்குவேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இங்கே தமிழ் கேட்கல, அட்லீஸ்ட் இங்கிலீஷ்லேயே அது இருக்கலாம். எந்த ஒரு பஸ்ஸு எங்கே போகுதுன்னே தெரிலிங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்துட்டு முதுமலை ஃபாரஸ்ட்டு போனோம். அதுக்கு வந்துட்டு ஊட்டி போகிற பஸ் போகும், இல்லை வேறு எங்கே போகிற பஸ்ஸோ ஓகே. பட்டு நம்ம எப்படி நேம் கண்டுபிடிக்கிறது? ஒரு பஸ்ஸில் கூட இங்கிலீஷில் இல்லையே. ஸோ இதே தான் கேரளாலையும் இதே தான் இருந்துச்சு. ஸோ இங்கேயும் அப்படி தான் இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்லாம் வந்துட்டு அவங்க லாங்குவேஜ் அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க ப்ராப்பராக. நம்ம தான் வந்துட்டு வாடகை விட்டு உட்காந்துருக்கோம். சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா, முதுமலை ஃபாரஸ்ட்டுக்கு போனோம், ஊட்டி போகிற பஸ்ஸில் போகணுன்ட்டு. ஸோ அந்த பஸ்ஸு என் கண்ணு முன்னாடி தான் நின்று போகுது. எனக்கு தெரியல ஊட்டி தான் போகுது அப்படின்ட்டு. இங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த பஸ் தான் விட்டுட்டிங்களேன்ட்டு. அப்படியே மூவ் ஆகி போயிடுச்சு. இதுக்கப்புறம் பஸ்ஸு 8:30. ஆக்சுவலாக அதில் 1 hour நான் மிஸ் பண்ணுறேன். பாருங்களேன், ஒரு லாங்குவேஜ் இஷ்யூவால் 1 hour நான் இப்போ இங்கே வேஸ்ட் பண்ணோம். அங்கே வந்து 9:30 வரைக்கும் தான் உள்ளே அலௌடு. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி ஒரு டேவே இது அளவீனாக போகுது. மைசூர்லேருந்து இப்போ ஊட்டிக்கு நெக்ஸ்ட் பஸ்ஸு 8:30, அதாவது 8:30. இன்னும் வந்து 1 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்குது. இந்த 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் நான் கர்நாடகா படிக்கணும். கன்னடா படித்தா தான் அந்த பஸ்ஸை கண்டுபிடிக்க முடியும்.